ஏய் குண்டா துண்ணுனே இருக்காதுடா வெச்சிர போடா. ஏய் என்னடா சட்டை இல்லாம நிக்கிற? நோ சட்டையை கீஸ்தானுங்கண்ணா. சட்டை கீச்சது இல்லாம உடம்ப பார்த்து கலாய்க்கிறானுங்கண்ணா. நோ மேல கை வைக்கிற. வா வாயா வாயா கலாயிரீங்க தம்பியா கலாயிரீங்க. சின்ன பத்தல போட்டு அடி ஒழுங்காண்டா. இவங்க ஒழுங்கா போடா. இப்ப கலாய்ங்கடா. உன் தம்பி தான் துண்டு துண்டு சுத்தின்னு இருக்கிறான். அவனை போட்டு அடிக்காம எங்களை போட்டு அடிக்கிறா. ஏய் அவன் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னடா? நீங்களா சோறு போடுறீங்க. அவன் சட்டையை கிழிச்சு அவன் உடம்ப பார்த்து கலாய்க்கிறீங்க. ஏய் உங்க அப்பா குண்டா தானே இருப்பாரு. இந்த மாதிரி அவரை பண்ணா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்லண்ணா அவனை கலாச்சா மோட்டிவ் உடம்பு குறைப்பான்லண்ணா. அதானா கலாச்சுமே. நீங்க இவனை மோட்டிவ் பண்றீங்களா? எவ்வளவு வட்டி பாத்துக்கிறேன். இவனை ஃபன் பண்ற பேர்ல அவன் செஸ்ட போட்டு அமுக்குறது. அப்புறம் இவனை பேர் சொல்ல கூட மாட்டீங்க. குண்டா தெரியாதான் கூப்பிடுவீங்க. உங்களால எங்க கிட்ட கூட ஒழுங்கா பேச மாட்டான்டா இவன். எங்க கிட்ட பேசாம இருந்தா பரவாயில்ல. உன்கிட்ட பேசலனா சாப்பிட ஏதாவது வாங்கி தராம வந்திருப்ப. சரிடா இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருந்து அவன் ட்ரெஸ் நடு ரோட்ல கீச்சா இந்த மாதிரி சிரிப்பு உங்க மூஞ்சில வருமாடா? டேய் சாரிடா. சாரி கேட்டா மட்டும் அவன் மனசுல இருக்க கஷ்டமா போயிடுமாடா? குண்டா இருக்கவங்க அது பொண்ணா இருந்தாலும் சரி அது பையனா இருந்தாலும் சரி தினசரி வாழ்க்கையில அவங்க எவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கிறாங்க தெரியுமாடா? அவங்க ஆசைப்படுறத சாப்பிட கூட முடியாதுடா. சாப்பிட்டா உடம்பு போட்டுருன்னு சாப்பிடறதுக்கு கூட பயப்படுவாங்கடா. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனோம். அவங்க சித்தப்பா என் தம்பிய சொல்றாரு கொஞ்சமா சாப்பிடுறா பொண்ணு மாப்பிள்ளை சாப்பாடு இல்லாம போயிட போகுதுன்னு. சரிடா சரிங்க. அங்கேயும் எல்லாரும் இந்த மாதிரி சிரிச்சாங்க. ஆனா இவன் மனசு எவ்வளவு வச்சதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் தம்பி எங்க சொந்தக்காரங்களை எப்படி இருக்குன்னு கேட்க போனா இவனை எல்லாரும் எப்படின்னு கேட்காம உடம்ப குறைய சொல்றாங்கடா. அவன் தம்பி நல்லதுக்கு தான்டா சொல்றாங்க. டேய் அவன் ஃபங்க்ஷனுக்கு ஜாலியா இருக்க போனானா இல்ல அட்வைஸ் கேட்க போனாடா? நீங்களா இப்படி கலாய்க்கிறதுனால அவன் ஒழுங்கா சாப்பிடுறது கூட இல்லடா. பையனா இவனுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா பொண்ணுங்களா குண்டா இருந்தா அவங்க தினசரி வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை சந்திப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் தெரியாம கலாய்க்கிற பேர்ல இவனை கஷ்டப்பட்டு நிக்கிறீங்க. இதெல்லாம் நாளைக்கு உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் நடக்கலாம். அப்பதான் அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். ஏய் சாரா தம்பி. ஏய் சாரா மணி சாரா மச்சான். என் மனச யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேனா. ஏன்னா எல்லாரும் சோத்து முட்டை தான் நினைச்சிருப்பாங்கன்னு நினைச்சேனா நானு. ஆனா என் கஷ்டத்தெல்லாம் நீ புரிஞ்சு வச்சிருக்கேனா. எனக்கு அது போதண்ணா. இவனுங்களை உன்ன வானா போலாம்.